Hi students, welcome to Ebenezer Max Academy. ஸோ இந்த சேனலில் வந்து முழுக்க நம்ம பார்க்க இருப்பது எல்லாமே மேக்ஸ் தான். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க இருப்பது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட டவுட் செஷனுக்காக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு சம் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சம் தெரிலனா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. ஸோ தொடர்ந்து எபினேசர் மேக்ஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதில் மேக்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம 10th மேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எக்ஸசைஸ் 1.1 ஃபைண்ட் A cross B, A cross A அண்ட் B cross A. ஸோ A வந்து நமக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க அண்ட் B வந்து 1, -4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது A cross A, அடுத்து B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ A cross B. ஓகேங்களா? ஸோ A cross B அப்படின்றது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குற ஏவை எடுத்துக்கோங்க. 2, -2, 3. சரிங்களா? ஏ எடுத்தாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கிராஸ். ஸோ கிராஸ் போட்டுக்கோங்க. பி கொடுத்துருக்காங்களா? பி சம்லங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் எழுதுங்க. 1, -4. புரிஞ்சுதா? A cross Bனா ஏயில் கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸ் அண்ட் பியில் கொடுத்துருக்கிற இந்த செட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏயில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட், பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட், அதே மாதிரி ஏயில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் 2 இருக்கு இல்லையா, 2 அண்ட் பியில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், அதுக்கப்புறம் -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும். இதை விட்டுறணும். இந்த எலிமெண்ட்டை -2 எடுத்துகிட்டு இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும். இதை ரெண்டையுமே விட்டுறணும். அடுத்தது 3 எடுத்துக்கிறோம். 3, 1, 3, -4. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு புரியும். 2, -1 சாரி 2, 1 இங்கே 1 தானே இருக்குது. ஸோ +1 2, 1 அகெயின் இதே 2 எடுத்துக்கோங்க. -4. ஸோ 2, -4. புரியுதா? 2, 1 2, -4. அடுத்தது -2, 1 -2, 1 அடுத்து -2, -4. ஓகேவா? இது வரையிலும் புரியுதா? ஓகே. ஸோ 2, 1 2, -4 -2, 1 -2, -4. அடுத்து என்ன எடுக்கணும்? 3, 1. வெரி குட். 3, 1 3, -4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2, -2, 3. வெரி குட். அடுத்து கிராஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே சேம் அகைன் ஏவை எழுத வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. A cross Aனா ஏவையும் கிராஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதே நம்பரை அகைன் திருப்பி எழுத போகிறோம். 2, -2, 3. புரியுதா? ஓகேவா? ரைட். இப்போது கிராஸ் பண்ணுறோம் அதே சேம் மெத்தடில். 2, 2 2, -2 2, 3. இது வரையிலும் புரியுதா? 2, 2 2, -2 2, 3 அகைன் -2 எடுத்துக்கோங்க. ஸோ -2, 2 அகைன் -2, -2 -2, 3. புரிஞ்சுதா? அடுத்து 3 எடுத்துக்கிறோம். 3, 2 நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3, -2 வெரி குட். அடுத்து 3, 3. ரைட்டா? நீங்கள் சிம்பிளாக 9 ஐட்டம்ஸ் வருதான்னு பார்த்துக்க வேண்டியதான். இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எத்தனை கிடைக்கும்? 3 3s 9 கிடைக்குமா? ஸோ இப்போ 9 ஐட்டம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வந்துடுச்சா? ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம A cross A கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்க என்ன சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க?
இப்போ நம்ம A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். A cross A பண்ணியாச்சு, B cross A பண்ணியாச்சு. B cross A நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்போ B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ B cross A. ஸோ B என்ன கொடுத்துருக்காங்க? 1, -4 சம்மில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இது செட் ஸ்கூல் எழுதணும். 1, -4. B வந்து 1, -4 இந்த ப்ராக்கெட் வராது, அது எழுதிடாதீங்க. ஓகே, ஸோ கிராஸ் A வந்து என்ன? 2, -2, 3 புரியுதா? B வந்து செட்டுக்குள்ளே 1, -4, A வந்து 2, -2, 3. இப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 1ஆல் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ 1, 2 again 1, -2 1, 3. அடுத்து என்ன வரும்? -4, 2 அடுத்து -4, -2 -4, 3 வந்துட்டா? இப்போ இங்கே 2 எலிமெண்ட் இருக்கா? இப்போ 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ மல்டிப்ளை பண்ண நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? 2 × 3 6 வருமா? 4 5 6 வந்துடுச்சா? மைனஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக போகிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ B cross A நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ மூணுமே நம்ம இதில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன? A cross B. சம்மில் பாருங்கள், A cross B கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது A cross A கண்டுபிடிச்சிருக்கோம். ஏவை 2 தடவை எழுதணும். அடுத்து B வந்து B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. B cross A வந்துட்டு 1, -4 2, -2, 3. ஓகேவா? இப்போது செகண்ட் ஆப்ஷன், அதே ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். A = B = P, Q. இதுதான் நம்மளோட எலமெண்ட்டு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவுக்கும் P, Q தான், Bக்கும் P, Q தான். நான் தனியாக எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். ஏக்கும் P, Q தான், Bக்கும் P, Q தான். சரிங்களா? ஸோ ரெண்டுக்குமே சேம் உங்களுக்கு எலமெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் இதில் மாற்று வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது. இதே எலமெண்ட்டு தான் இதுக்கும் வரும். இப்போ நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மோட ஆப்ஷன்றதுனால அதே தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A, Bனா A வந்து என்ன கொடுத்துருக்காங்க? P, Q கிராஸ் B என்ன? அதே P, Q தான். ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். P, P, Q அடுத்து Q, P and Q, Q. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ A cross B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A கண்டுபிடிக்கணும். A cross A என்ன? அதே சேம் தான். A வந்து P, Qன்னு சொன்னோமா? அகெயின் அதே இன்னொரு A கூட பண்ண போகிறோம். என்ன ஆன்சர் வரும்? சேம் ஆன்சர் தான் வரும். P, P, Q, Q, P, Q, Q. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து என்ன வரும்? B cross A கண்டுபிடிக்கணும். B என்ன? அதே சேம் தான். ஓகேங்களா? இப்போ Bங்கிறது ஓகேவா? ரெண்டுமே பிடிக்கும். ஓகேவா? ஸோ மூணுமே சேம் எலமெண்ட் தான் வரும். ஸோ A cross Bக்கும் அதே தான், A cross Aக்கும் அதே தான், B cross Aக்கும் அதே தான். ஏன்னா உங்களுக்கு AB வந்து உடைய P, Q அப்படிங்கிறதுனால, ரைட்டா? ஸோ AB வந்து ஏயும் பியும் P, Qங்கிறதுனால உங்களுக்கு கண்டுபிடிக்கிற எல்லா ஆன்சருமே A cross B என்ன ஆன்சரோ அதே தான் A cross Aவும் வரும், B cross Aவும் வரும். ஓகேவா? தேர்ட் சம் போகலாமா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதே ஃபஸ்ட்டு சம் தான் தேர்ட் ஆப்ஷன். A = M, N, B = நல் செட், எம்டி செட். இப்போ பாருங்கள், A cross B கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A cross B அப்படின்னா என்னது? A வந்து M,
n. ஓகேவா, a வந்து m, n, கிராஸ் b என்னது நல் செட். இது ரெண்டையுமே பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதே நல் செட் தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து a கிராஸ் a வந்து என்னது m, n, அகைன் a பண்ண போகிறோம் m, n, அதே m, n தான் இல்லையா. இப்போ இதுக்கு நம்ம செட்ஸ் எழுதணும். எப்படி எழுதணும்னு பாருங்கள். m, n, அடுத்து n, m, அடுத்து n, n. ஃபஸ்ட்டு m எடுத்துக்கிறீங்க, m, m, அடுத்து அதே m, n, அடுத்து n, n, புரியுதா. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். ஓகேவா, b கிராஸ் a பாருங்கள். b கிராஸ் a, b என்னது நல் செட்டு, கிராஸ் a m, n. இப்போ என்ன நமக்கு கிடைக்கும், அதே நல் செட் தான். ஸோ இங்கே நம்ம போட்டோம் இல்லையா a கிராஸ் bக்கு, அதே மாதிரி தான் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், நல் செட் கிடைக்கும். புரிஞ்சுதா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், 3 ஆப்ஷனுமே நம்ம இந்த சம்மில் பார்த்தாச்சு. தொடர்ந்து எபினேசர் மேக்ஸ் அகாடமி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.